Hi chuddies, welcome back to our channel. எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு சின்னதாக வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் ஒன்று போகிறோம், சேலம் போகிறோம். ஸோ அதனால என்னென்ன பண்ணுறோமோ அது எல்லாமே சின்னதாக ஒரு vlog எடுக்கலாம்னு பிளான் பண்ணி நான் vlog எடுக்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, நாளைக்கு இது கொஞ்சம் பிரைட்டா இருக்கணும், அதனால அம்மா நைட் கிரீம் ஒன்று போட சொல்லிச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ண போறோம். ஓகே, பயமா இருக்கு லேக்கா. இது வந்து 10 daysல வந்து ரிசல்ட்னு சொல்லியிருக்காங்க. நான் வாங்கி ஒரு நாள் கூட போடலாம். ஒரே சவுண்டா இருக்கு எல்லாருக்கும். கண்ணுக்கு இந்த பக்கம் நீ கண்ணு குத்தி அக்காக்கு போச்சா? இருக்கணும். எப்படி வெள்ளை கலர்ல இப்படி நின்றுகிட்டு இருக்கும். அது இது பேர் தான் லேக்கா. ஐயோப்பா, எல்லாருக்கும் அத்தை பசங்க 22 வயசு 30 வயசுல எல்லாம் இருப்பாங்க. எனக்கு மட்டும் 7 வயசு 2 வயசு 3 வயசுன்னு. எனக்கு அக்கா எனக்கு 9 வயசு ஆயிடுச்சு. நானும் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியா? இது தமிழ் புலவரும் நீ. தமிழ்லாம் எழுத்து ஆரம்பிச்சேன்னா நல்லா பிடிக்கும். ஆரம்பிச்சிருவியா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம க்ரீம் அப்ளை பண்ணி முடிச்ச உடனே நம்ம வந்து அந்த கொண்டையை போட்டாதான் நம்மளுக்கு ஒரு நிம்மதியே கிடைக்கும். அதை ஃபர்ஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, பின்னாடி வந்து கொஞ்சம் கச்ச கச்சன் தான் இருக்கும். எல்லாம் போயிட்டு வந்து டயர்டு, வீடு சுத்தம் பண்ணல, அதனால கச்ச கச்சன் இருக்கும். இப்போ வந்து நம்ம க்ரீம் போட்டாச்சு. நாளைக்கு எப்படி இருந்தாலும் லேக்கா வந்து வெள்ளையாக போறது இல்லை. ஏன் பப்பி ராமானுஜம் மாதிரி நின்று இருக்குது பாவம். இன்னொரு அத்தை பையன் வா. இன்னைக்கு பிறந்த நாள் வந்து முடிஞ்சிருச்சு. எங்க வீட்டு பொக்கவாய் கணேசன் ஈ காட்டு போய்க்கோ. அவ்வளவுதான். வேற என்னன்னா, கார் வந்து கிளீன் பண்ணணும்னு சொன்னாங்க. நம்ம போய் கார் கிளீன் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நான் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்தேன், அது உங்ககிட்ட காட்டுறேன். ஓகே, இந்த ட்ரெஸ் தான், திருப்ப முடியல. ட்ரெஸ் வந்து ராஜபழத்தை கொட்டையை திங்க கூடாது. ஏடா? அது செடி வளர்ந்துரும் வயிற்றுக்குள்ள. என்ன செடி வளரும்? நம்ம வந்து எந்திரிச்சிட்டோம். இப்போ என்ன, அப்படியே கிளம்ப போறோம். எங்க வீடு சைடு மார்னிங் வியூ வந்து இப்படிதான் இருக்கும். நல்லா இருக்கும் பார்க்க. மேடம் வந்து இப்பதான் வந்து வேக்கப் ஆயிருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க, இதான் ஹாஸ்னியோட ஒரிஜினல் ஃபேஸ். வேறு அப்படியே நாங்கள் ஃபேமிலி எல்லாம் ரெடி ஆகி நம்மளோட சேலம் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் அப்படியே மெதுவாக கிளம்பி போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எனக்கு வேறு நேற்று நைட்டில் வந்து சரியான உடம்பு சரியில்லை, ரொம்பவே முடியல. அப்புறமா நாங்கள் ஒரு சின்னதாக ஒரு ஹோட்டல் போய் பசிச்சு எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு நாங்கள் போய் உட்காந்து நம்மளுக்கு வேணுங்கிறது ஆர்டரும் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம மெதுவாக அப்படியே காரை தள்ளிட்டு போகிறோம். எங்கே போகிறோம்? அப்பா எங்கே போகிறோம்? சித்தப்பா எங்க போறோம்னா சேலம் போறோம். இந்த வீடியோ பார்த்தாது கத்துக்குங்க. கொடுக்குறாங்க, இந்த வீடியோ பார்த்தா தெரிஞ்சுக்குங்க. லேக்காப்பா வேற, ஆஸ்மி அப்பா வேற. 2 ஒய்ஃப் எல்லாம் இல்ல, ட்வின்ஸ் 2 ட்வின்ஸ் 2 பொண்டாட்டி. 2 ட்வின்ஸ்ல ஒரு ட்வின்ஸ் 2 பொண்டாட்டி. இல்ல, ஒரு ட்வின்ஸ் 2 பொண்டாட்டி. சரி, குழப்ப வேணாம். நீங்களும் குழம்பிட்டீங்க, நானும் குழம்பிட்டேன். இத்துடன் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஹாசினி. டாடா பாய். உங்கள் சந்தியா ராஜேஷ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்பா கொஞ்சம் ஹேண்ட்ஸம் மேம், கொஞ்சம் இல்ல அப்படி கொஞ்சம் இங்க ஹேர் கட் கலரிங். எப்பயுமே விலாகில் வந்து கரெக்டான கிளிப்பிங்ஸ் நம்ம எடுக்கவே மாட்டோமே. அதில் லேக்கா வந்து ஃபஸ்ட்டு. சரி, நாம் அப்படியே மெதுவாக வந்துட்டோம். நம்ம அவார்டு நடக்கிற ஸ்பாட்டுக்கு வந்து வந்தாச்சு. இப்போ வந்து அப்படியே அந்த ரோடு வழியாக உள்ள அப்படியே திரும்பி நம்ம அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு போக போகிறோம். வந்து நம்ம வந்து வந்தாச்சு.
இப்போ வந்து நம்ம உள்ளே போகிறோம். வெயில் அடிக்கிறதுனால எனக்கு வந்து கண்ணு தெரியல. நம்ம வந்து வந்தாச்சு. ஓகே, ஆமா ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பி வந்துட்டோம். வெளியே பெரிய ஒரு ஃப்ளக்ஸில் நம்மளோட ஃபோட்டோஸ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. இதில் லேக்கா எங்கே இருக்கான்னு யாராவது கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். டெக்கரேஷன் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் எதிர்பார்த்ததை விட செம்மையாக பண்ணியிருந்தாங்க. இந்த பொண்ணு வேறு அடிக்கடி இடையில வந்துட்டு கொஞ்சம் மூளை வளர்ச்சி கம்மி, அவ்வளோதான். உள்ளே போனதும் நம்மளுக்கு மாலையெல்லாம் போட்டு நம்மளை வந்து வரவேற்றாங்க. அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உள்ளே போனதுமே ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம தமிழ் கவி ப்ரோவோடது தான். எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. அப்படியே டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்களோட டான்ஸ் வந்து நல்லா தான் இருந்துச்சு. நாங்கள்லாம் அப்படியே பார்த்துட்டே உட்காந்துட்டே இருந்தோம். இவங்களோட டான்ஸ் முடிச்சதுமே நம்மளுக்கு சாப்பாடு போட போறேன்னு சொல்லிட்டாங்க. ஒரே குஷியில நாங்களும் ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி சாப்பிட்றதுக்காக மேலே போயிட்டோம். சாப்பாடு எல்லாம் போட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சது சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்ததுமே நம்ம டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்காக நம்ம ஸ்டேஜும் ஏறியாச்சு. எங்க டான்ஸை பாருங்க. ஏன் இவ்வளோ ஸ்பீட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காப்பிரைட்ஸ் விழுந்துடும், அதனால தான். எங்களோட டான்ஸ் வீடியோ யூடியூப்ல போடலாமா வேணாமான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது இல்லாமல் எங்கள் டான்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம டான்ஸ் முடிச்சு நம்ம சிஸ்டர்ஸோட டான்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. நாங்கள் இதுவும் பார்த்தோம். இந்த சைடு ஏவியில் எங்கள் அப்பாவோட வீடியோஸை வேற போட்டு விட்டுட்டாங்க. அது சரியான சிரிப்பாக இருந்துச்சு. நம்ம ஃபேமிலி தான் சும்மாவே இருக்க மாட்டாங்களே, அங்கே போய் நம்மளை கோர்த்து விட்டுட்டாங்க கவிதை பேச சொல்லி. அவங்களும் என்னை வந்து கூப்பிட்டுட்டாங்க. எனக்கு தொண்டை வேற சரியான வலி. சரி அப்பா சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நானும் ஸ்டேஜுக்கு போய் எங்கள் அப்பாவை பார்த்து முறைச்சிட்டே உள்ளே போனேன். எனக்கு ஐயோ என்னடா அப்பா மாட்டி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை பார்த்து முறைச்சிட்டே இப்படியே ஸ்டேஜ் ஏறிட்டேன். பயமெல்லாம் பட மாட்டேன். ஏன்னா ஸ்கூலில் வந்து ஸ்பீச் பேசினனால அப்படியே வந்து பழகிருச்சு. அதனால ஸ்டேஜ் ஏறி நாமளும் வந்து கவிதை சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நான் பேசினதை எடுக்கலை. இந்த கிளிப் நம்ம பேசி முடிச்சுட்டு வந்தோடனே எடுத்திருக்காங்க. பேசும்போது எடுக்கலையே, என்ன பிரயோஜனம். இன்னசென்ட் பாய் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மனோஜ் தான். இவர் வந்து நம்ம அப்பா கையால வந்து அவார்ட் வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. அது அந்த மூமெண்ட் நாங்கள் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. என்ன பண்றதுனே தெரியல. அப்பா செம்ம ஹாப்பி. அதுவும் இல்லாமல் என்னோட டால்ஸ் வந்து எங்க அப்பா கையால வந்து அவார்ட் வாங்கினது எனக்கு ரொம்பவே வந்து ஜாலியா இருந்துச்சு. நம்ம அண்ணன் யாருன்னு பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால இருக்க செலிபிரிட்டிஸ் எல்லாம் வளர்த்தி விடுவாங்கன்னு சொல்ல முடியாது. பட் ஆனா எல்லாத்தையும் ஒரு ஃப்ரேம்ல கொண்டு போய் உட்கார வச்சிருக்காரு. எல்லாருமே 500K ஃபாலோவர்ஸ்க்கு மேல இருக்காங்க. அவங்க எல்லாத்தையுமே நீங்க பாத்துருக்கீங்க. சப்போஸ் இப்ப பாக்குறதுனால யாருன்னு உங்களுக்கு தெரியாது. அவங்க ஒவ்வொருவரும் நான் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்க ஆசைப்படுறேன். லேகா, ஹாஷ்னி, இந்த மூமெண்ட்டுமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத மூமெண்ட் தான். டால்ஸ் கையால் வந்து அவார்ட் வேறு வாங்கிட்டோம்ல,
அது ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. வேறு அவார்ட்லாம் வாங்கி முடிச்சதுமே நம்மளுக்கு வந்து டிஜே சாங்ஸ் வந்து லாஸ்ட்டாக வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி வாங்க சாங்குள்ளே போகலாம். ஃபைனலாக டிஜே டான்ஸ் வந்து சூப்பராக முடிஞ்சிருச்சு. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் மூச்சு முட்டுற வரைக்குமே நம்ம வந்து என்ஜாய் பண்ணிட்டோம். இந்த ஃபங்க்ஷனை சூப்பராக நடத்தி கொடுத்தது வந்து நம்ம ஆர்ஜி மோகன் அண்ணா தான். ஸோ அவருக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். ஏன்னா இந்த மாதிரி பாண்ட்ஸ் எல்லாமே உருவாக்கி கொடுத்தது இல்லை, அதில் ஒரு ஜாலி. இதில் எல்லாமே நம்மளுக்கு காப்பிரைட் ஆகும்னு சொல்லிட்டு நான் எல்லா சாங்குமே ஸ்பீடில் வச்சுட்டேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. நம்ம அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு நாங்களும் அப்படியே அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க இனி வரப்போகிற vlogsக்காக. ஸோ இந்த vlogல நிறையா கிளிப்பிங்ஸ் வந்து எடுக்கவே முடியல. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கிளிப்பிங்ஸ் எடுத்து போட்டிருக்கேன். டாடா பாய்.